இந்த கேள்வி என்னன்னா, நான் ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றேன் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றேன். எல்லாம் கேட்டுட்டு போய் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், சொன்னதை சரிவர ஃபாலோ பண்ணாமல் கோட்டையை விட்டுட்டு கடைசியில் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆன உடனே ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறாங்க. அப்போது நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு எனக்கு தெரியுது, அதனால வந்து அந்த ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பயும் வந்து நான் அவனை திட்டலை, அவனை காட்டி கொடுக்கல. ஏன்னா நம்மளும் எத்தனையோ சொல்கிறாங்க, நமக்கும் நம்ம எத்தனையோ விஷயத்த ஃபாலோ பண்ணாமல் கோட்டை விடுறோம். அது மாதிரி அவனும் இருக்கான் போல அப்படின்னு ஒரு ஃபீலில் விட்டாச்சு. ஆனால் இதை அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். அவங்களாம் ஒன்றும் சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தரல, அதனால தான் ஃபெயில் ஆயிடுச்சுன்ட்டு இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அந்த ஃபெயிலியருக்கு காரணம் நான் சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தரல அப்படிங்கிறது நம்ம மீது பழியை போட்டு தப்பிக்கிறேன். ஆனால் உண்மையில நான் சரிவர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாததான் ஃபெயிலுக்கு ரீசன் அப்படிங்கிறத அவன் மறைத்து நான் சும்மா இருக்கிறேங்கிற ஒரே ரீசனுக்காக என் மீத பழியை போட்டு அவன் தப்பித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் போது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும், இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு பதில் சரியான பதில் தான். அதாவது எப்பயுமே வந்து அந்த என்னை ஒப்பிட்டு பார்க்கறதுல ஒரு பெரிய என்னன்னா, இந்த ஞானதேவர் வந்து சொல்வாரு, குரு இஸ் இன் பெர்ஃபெக்ஷன் பட் ஹி ஜெனராசிட்டி வித் ஹிஸ் சிஷ்யா அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, குரு பெர்ஃபெக்டா இருப்பானா, ஆனா சிஷ்யன்ட்டு தாராளமா இருப்பான். அதாவது தப்பு பண்ண ஈஸியா எடுத்துக்கிடுவாரான். ஆனா குரு எந்த விதமான தப்பும் பண்ணாம பெர்ஃபெக்டா இருப்பான். அவன் பெர்ஃபெக்டா இருப்பான், ஆனா அடுத்தவன்ட்டு அந்த பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்க மாட்டான், டேக் ஈஸியா விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னப்ப நான் தண்ணி அடிக்கிறேன், இன்னொருத்தர் தண்ணி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சொல்லுவான், சரி இவங்க ஊர்ல யாருதான் அடிக்கல, சகஜம்தான், என்ன பண்றது, அது ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறாருங்க, டேக் ஈஸியா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இவனை வச்சு அங்கே கம்பேர் பண்ணி ஒரு ஜெனரலிஸ்டியை கொடுக்குறது, அது தப்புங்கிறான். இதே என்ன பண்ணுவான், இந்த இடத்துல அவன் பெர்ஃபெக்டா இருக்கான், 100% அவன் தண்ணி அடிக்காம ஒருத்தன் இருக்கிறான்னா, இன்னொருத்தன் தண்ணி அடிச்சான்னா பயங்கரமா அவனை தலைகீழ பண்ணி 2ல 1 தண்ணி கிளின்னு இழிச்சிடுறது. அப்ப அதுவும் தப்பு. அதான் குரு சொல்றான், அவன் பெர்ஃபெக்டா இருப்பான், ஆனா அடுத்தவன் ஜெனராசிட்டியா இருப்பான். ஸோ அதான் லவ்ங்கிறான். ஸோ அவன் தண்ணி அடிக்க மாட்டான், அப்ப தண்ணி அடிச்சாலும் சரி, அவன் பாவம் என்ன அடிக்ஷன், அவன் ஃபீல், அது நமக்கு என்ன தெரியும் அவன் எந்த அளவுக்கு உள்ள வந்து அடிக்ஷன்ல இருக்கான்ட்டு, சரி விட்டு பிடிப்போமே அப்படின்ட்டு ஒரு ஃபீலோட விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதான் சரியான விட்டு கொடுத்தல். அப்ப நான் தப்பு பண்றேன், திருடன், நானும் திருடுறேன், அடுத்தவன் திருடுறானா, ஓட்டாமா திருடுறது சகஜம் தானப்பா, பொய் சொல்றது சகஜம் தானே, இதுக்கு ஏன் பெருசுப்படுத்துற அப்படின்ட்டு நம்மளுடைய இயலாமையை அங்கே வைத்து பார்த்து கொண்டு அதை நான் ஜெனராசிட்டியா எடுத்து சொல்வது என்பது தவறு. அப்ப அந்த விஷயத்துல நான் பூர்ணமா இருக்கணும். ஆனா அது அடுத்தவங்க வந்து அது இல்லைன்னா அது ஈகோ இல்லாம, சரி அவங்க இந்த கண்ணன் சொல்றான்ல, நான் ஏதாவது சொல்லிட்டேன், சொல்றது ஏதாவது தவறு இருந்தா ஒதுக்கணும், கண்ணன் சொல்றது தவறு இருக்குமா அர்ஜுனன்ட்ட, ஆனா அந்த அளவுக்கு அவன் இறங்கி பேசுறான். அப்ப அவன் பெர்ஃபெக்டா இருப்பான், ஆனா அடுத்தவனுக்கு பிளெக்சிபிலிட்டியையும் தாராளத்தையும் தர்றான். அந்த மாதிரி நம்ம தெளிவா பெர்ஃபெக்டா சொல்றத ஃபாலோ பண்ணி கரெக்டா இருந்து கொண்டு அடுத்தவர்கள் அதை செய்யவில்லை என்றால் சரி, அவர்கள் நிலை புரிகிறது அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளதான் சரியா இருக்குமே தவிர, தன்னை ஒப்பிட்டு பார்த்து நானும் இந்த தப்பு தான் பண்றேன், அவன் அந்த தப்பு பண்ணான்ட்டு இந்த கூட்டு சேர்ந்த குடியாரெல்லாம் கூட்டு சேர்ந்துக்குவாங்க, இதுல என்ன தப்பு இருக்கும். ஸோ அப்படி கூட்டு சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சரு. 2வது, ஹர்ட் ஆயிருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நம்மகிட்ட தான் கோளாறு, அவங்ககிட்ட கோளாறு இல்லை. ஸோ அப்போ பூரணமா நான் மன்னிச்சு விட்டேன், பூரணமா அது ஒரு தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் உளர்னா அப்புறம் அதையும் மன்னிச்சு விட்டுருவோம். ஏன்னா அவன் பெரிய ஞானியா, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிருக்கு. தப்பை தப்பிக்கிறதுக்கு யார் மேலேயாவது ஒரு பழியை போடணும், அது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா விடு, அதுதான் அது அவளுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு முதலிலே மன்னித்த அந்த குணம், அந்த தவறை எடுத்துக்கொண்ட மகன் 2வதும் அந்த தவறை டேக் டிஷா எடுத்துக்கிட்டு போகும். அது கொஞ்சம் ஓவரா போச்சுன்னா அந்த எந்த தயக்கமும் இருக்காது அவரிடம் போய் கேட்பது. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சரிவர ஃபாலோ பண்ணாம கோட்டை விட்டு என் மீது பழிபட வேண்டிய அவசியம் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்
அப்படிங்கிற மாதிரி அது நம்ம இண்டிபெண்டை பாதிக்கிற மாதிரி இருந்து அது கொஞ்சம் ஓவரா போகும்போது அந்த ரோலையும் பண்ணும்போது எந்த தயக்கமும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்தது. ஸோ இது சரியான ஆன்சரு. என்னுடைய ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட அதே தான். நான் பக்காவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், ஃபாலோ பண்ணலை, ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஃபாலோ பண்ணலை, ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டு. ரெண்டாவது ரிசல்ட்டு அந்த ஃபெயிலியரை நம்ம மேலே பழிய போடலாம், அதுவும் ரிசல்ட்டு. இதில் நம்ம ரிசல்ட்டில் நம்ம வச்சுட்டு நம்ம எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரொசீஜர் நான் பியூராக பண்ணினேன், பியூராக அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நான் விருப்பம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் அவன்கிட்ட எந்த ஒரு ப்ரொசீஜர் எதிர்பார்ப்போ இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுக்கப்பட்டது. அவன் அதை சரிவர ஃபாலோ செய்யாமல் தோல்வி அடைந்து விட்டால் அப்படிங்கிறது ரிசல்ட். அண்ணன் என்ன சொல்றான், ரிசல்ட் என்னிடம் ஒத்துப்பா, ப்ரொசீஜர் நீ சரியா பண்ணி அதுல மட்டும் நிறைஞ்சிடும். இதுல 2 ரிசல்ட் வருது, இந்த 2 ரிசல்ட்டையும் ஒதுக்கிற வந்தீங்க. ஒரு ரிசல்ட் அவன் ஃபெயிலியர் ஆகி கஷ்டப்படுவது, 2வது ரிசல்ட் அந்த ஃபெயிலியருக்கு நம் மீது பழி போடுவது. 2 விஷயம், ரிசல்ட் 2 விதமா வரும். ஒன்று அவன் சக்சஸ் ஆகலாம், ஒன்னே நமக்கு இங்க பறந்துடும், ஆஹா நமக்கு சொல்லிதான் பையன் சக்சஸ் ஆயிருக்கான்ட்டு. அங்கேயும் தப்பு. ரிசல்ட்டை கணக்கில் எடுத்தோம்னா முட்டாளாயிரும். அப்போ ரிசல்ட்டு அவன் ஃபெயிலியர் ஆனாலும் சக்சஸ் ஆனாலும் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் கண்ணனுக்கு தான் சம்பந்தம் இருக்கே ஒழிய அப்படின்னு அந்த ரிசல்ட் சம்பந்தத்தை ஒழித்து கொண்டு நான் சரிவர இன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பம் இல்லாமல் அன்பிலே நிறைந்து கொடுத்தேன்னா அதை மட்டும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் வரும், ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்னா சக்சஸ். 2வது அவன் புகழ்வான், அவங்க கொடுத்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷனு சூப்பராக ஃபாலோ பண்ண சக்சஸ் ஆயிடுச்சுன்ட்டு எல்லோரிடம் புகழுவான், அதுவும் ரிசல்ட்டு. அதே மாதிரி எல்லோரிடம் இகழ்வான், இவங்களெல்லாம் போச்சுன்ட்டு, அதுவும் ரிசல்ட்டு. ஃபெயிலியரும் ரிசல்ட்டு. எல்லாமே ரிசல்ட்டு தான். இதில் அந்த புகழ் சக்சஸ் ரிசல்ட் வரும்போது நமக்கு வழி தெரிவதில்லை. ஆனால் இந்த இகழும் இந்த ஃபெயிலியரும் வரும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு செயலை செய்வதற்கு ஒரு எதிர்பார்ப்புல செஞ்சது விளைவு, அந்த ரிசல்ட் அங்கே மாறி வரும்போது நான் கஷ்டப்படுறேன். இதே இது பாசிட்டிவாக அட்டாச் ஆகி சந்தோஷப்பட்டேன். ஸோ அதோட விளைவு தான் இங்கே நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது நான் கஷ்டப்படுறேன். இங்கே 2 ரிசல்ட் வந்திருக்கு, 2யும் ஒதுக்கிட்டு நாம தெளிவா பியூர் காட்டடா பக்காவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோங்க, ரைட் சூப்பர், அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நம்ம இந்த ப்ரொசீஜர் ரிசல்ட் நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் சரிவர புரியாம கொடுத்துட்டோமா, இல்ல வெர்பலா கொடுத்துட்டோமா, வாய்ஸ் வெர்பலானா சும்மா வார்த்தையில சொல்லிட்டோமா, இல்ல எழுதி அனுப்பணுமா, இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா, அப்ப அதுல கண்டிஷன் 1, 2, 3 எப்படி ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் மேம்படுத்துவதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிப்பானா. அதுக்காக புற்றுநூறுலாம் கொள்ள மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்ல விருப்பம் இல்லாம இருக்கேன், ஓகே, ஆனால் ரிசல்ட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. உள்ளு மேட்ச் விளையாண்டாலும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அந்த மேட்சோட அந்த விதியை மாற்றி தான் விளையாடுவோம், ஆனால் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஸோ அப்பயும் ஜெயிப்பதற்காக விளையாடலை. ஸோ அந்த ஃபீல்டில் மறுபடியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் எப்படி மாற்றி அடுத்தவங்க வரும்போது நான் சரிவர இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் மேம்படுத்தி தருவது எப்படி அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவனால் நகர்ந்து சென்று கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி நம்ம பேரை நம்ம சுதந்திரை பாதிக்கிற அளவுக்கு ஒரு கோட்டை விட்டு வந்தாங்கன்னா நம்ம அப்போ ஒரு ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாமே ரிகார்ட்ல போயிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் வாய்மொழி போனா தானே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு பக்காவா ஒரு இன்னைக்கெல்லாம் எல்லாமே ரெக்கார்டிங், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அதை ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்கிறோம். அப்புறம் நமக்கு நான் சரியா பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ஒரு சாட்சி நம்மிடம் இருக்கு. அப்போ சரிவர இன்ஸ்ட்ரக்ஷன் தரல அப்படின்னா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னு மெசேஜை போய் பாரு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் அதுல இருந்து என்ன லட்சணம் எடுத்துக்கிட்டோம், அதை எப்படி கையாளணும், அதை ஃபியூச்சர்ல எப்படி மேம்படுத்தி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணுமே ஒழிய அதுல போய் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்ம கட்டாக கூடாது. கட்டானா நம்மகிட்ட தான் கோளாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதா?